ஏதோ ஒன்று இருக்கிறது என்று பொருள். இந்த தாவீது அபிஷேகம் பண்ண சாமுவேல் கிட்ட எல்லாரும் வந்தாங்க. ஈசாயின் பிள்ளைலாம் அவன் அல்ல, அவன் அல்ல, அவன் அல்ல, அவன் அல்ல. பாருங்க, அப்பா இவ்வளோ டென்ஷன் ஆயிருப்பார்ல. எங்கள் 8 பொண்ணை பார்த்து 9வது பொண்ணை கேட்ட எப்படி இருக்கும்? புரியவே மாட்டேங்குதுல்ல. 8 பொண்ணு இருக்குது, எனக்கு 9வது பொண்ணு தான் வேணும்னா அல்ல அல்ல. கவனிங்க, அந்த 8 பேருக்கு எவ்வளோ அவமானம் இல்லை? புரியுதா உங்களுக்கு? இப்போ பாட்டு பாட வராங்க ஒரு அம்மா, நீ போய் உட்காருப்பா, அந்த பொண்ணு பாடணுன்னா அவ்வளோதான், அடுத்த நாள் இங்கே இருக்க மாட்டேன். எப்படி பாஸ்டர், என் பொண்ணு கீழே மேலே ஏறின பொண்ணை கீழே எப்படி இறக்குவீங்க? அது ஏன் இறக்கணும் எனக்கு மட்டும் தான் தெரியும். அது காரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரைட், சொல்லுங்க அல்ல. அப்ப தேவன் அல்ல என்று சொன்னால் நோ அப்படின்னா நோ தான். அதில் போட்டு பாருங்க, நாட், இங்கிலீஷ் நோ. நோ சொல்லுங்க, நோ, சத்தமா சொல்லுங்க. அப்ப தேவன் நோன்னா அர்த்தம் இருக்குமா இருக்காதா? தேவன் எஸ் சொன்னால் அர்த்தம் இருங்க இல்லை சொன்னார? இந்த பல குழப்பமான நேரங்கள், நல்ல வேலை, ரயில்வேல 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம், சம்பளமே தேவையில்லை. புரிஞ்சு ஆமீன்னு சொல்லணும். சம்பளமே என்ன ராஜா? எல்லா பொருளும், ஒரு கட்டட தேவையான எல்லா பொருளுக்குமே நான் தான் பொறுப்பாளி. ஒரு கட்டடத்து சக்கரத்தை தவிர மற்றெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. வீடியோ கட்டலாம், புரியவே இல்லை. A to Z, பெயிண்ட்ல இருந்து, செங்கல்ல இருந்து, மணல இருந்து, மரத்துல இருந்து, ஆணில இருந்து எல்லாமே எங்கிட்ட தான் இருந்துச்சு. வருமானம் நிறைய, விற்கிறதில்ல அதெல்லாம். ஆனால் அந்த தேவன் அழைக்கும் போது நான் சொன்ன நோன்னு, அந்த ஆண்டு சொன்னார் எஸ் அப்படின்னாரு. அதற்கு என்னுடைய போதகரும் என்னை மோட்டிவேட் பண்ணார். பாஸ்டர் ஹென்றி ஜோசப், இன்னொருத்தர் ஃபின்னி ஜோசப், என்னை 2 பேரும் மோட்டிவேட் பண்ணாங்க. டே தம்பி, ஒரு வார்த்தை இப்படி சொன்னார், நீ காலம் ஃபுல்லாக கிளர்க்காக இருக்க போறியா இல்லை அவனுடைய ஊழியக்காரனாக இருக்க போறியா? அது இன்னும் என் காதலை துணிக்கிறது. அது சொல்லி 53 ஆண்டுகள் ஆனது. அது சொல்கிறார் ஜோசப் பாலச்சந்திர ஒரு பாஸ்டர் கிட்ட, ஜோசப் இவனை சொல்லுங்க, இவன் கிளர்க்காக இருக்க போகிறானா இவன் ஊழியக்காரனாக போகிறான்னு சொல்லுங்க அப்படின்றாரு. நான் நினச்சிக்கிறேன், உனக்கு என்ன ஏன் பிரச்சனை தெரியும்னு. ஆனால் அன்னைக்கு அது எனக்கு ரொம்ப, அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு தெரியும் இதுதான் வாழ்க்கை. அன்னைக்கு அது என் வாழ்க்கையாக இருந்திருந்தா நான் என்னைக்கு என் வாழ்க்கையை முடிச்சிருப்பேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க அல்ல, சத்தமா. இந்த போதனத்தை பற்றி சில காரியம் சொல்ல போகிறேன், திரையில் போடுவாங்க. இந்த